ஒரு பக்கம் கத்தி, இன்னொரு பக்கம் உடைந்த பியர் பாட்டில் என உயிர் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த இளம்பெண்ணை மாறி மாறி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய நாசகார செயலை செய்த கோர முகங்கள்தான் இவை. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பாப்பாநாடு பகுதியைச் சேர்ந்த 23 வயதான பிஎஸ்சி பட்டதாரி இளம்பெண் ஒருவர் சென்னையில் வேலை பார்த்து வந்தார். பட்டப்படிப்பு முடித்து சென்னையில் வேலை செய்து வந்தும் கூட காதல் மோகத்தில் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றித் திரிந்த கவிதாசன் என்பவனை காதலித்து வந்தார். சில ஆண்டுகளாகவே இருவரும் காதலித்து வந்த நிலையில் 3 நாட்களுக்கு முன்பாக விடுமுறைக்காக சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார் அந்த இளம்பெண். இந்த நிலையில் வழக்கம் போல இளம்பெண்ணை செல்போனில் அழைத்த காதலன் கவிதாசன் வீட்டுக்கு எதிரே ஆள் நடமாட்டம் இல்லாத கொட்டகைக்கு வர சொல்லி வற்புறுத்தி இருக்கிறார். வீட்டில் யாருமே இல்லாத நிலையில் காதலன் அன்பாக பேசத்தான் அழைக்கிறான் என நினைத்து இளம்பெண்ணும் கொட்டகைக்கு செல்ல முழு போதையில் நிதானமே இல்லாமல் நண்பர்கள் 3 பேரோடு இருந்திருக்கிறான் கவிதாசன். இச்சைக்கு இணங்க சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கிறார். நிலைமையை உணர்ந்த அந்த இளம்பெண் அந்த இடத்தில் தப்பி ஓட முயற்சிக்கவே ஒரு பக்கம் கத்தி, இன்னொரு பக்கம் பியர் பாட்டிலை காட்டி மிரட்டி இருக்கிறது போதை காதலன் கும்பல். ஒரு அடி நகர்ந்தாலும் குத்தி கொலை செய்து விடுவோம் என்ற மிரட்டலுக்கு பயந்து போன இளம்பெண்ணை முதலில் கொடூர காதலன் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க, பின்னர் நண்பர்கள் 3 பேரும் இச்சையை தீர்த்து கொண்டு நாசம் செய்ததாக கூறப்படுகிறது. இன்னும் கொடுமையாக இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதை ஒருவன் வீடியோவாக பதிவு செய்த அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்திருக்கிறது. பாலியல் வன்கொடுமை கும்பலில் ஒருவன் 18 வயதுக்கு உட்பட்டவன் என்ற நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் கீழ் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் காதலன் கவிதாசன், அவனது நண்பர்கள் திவாகர், பிரவீன் உட்பட 17 வயது சிறுவன் என 4 பேரையும் கைது செய்தனர். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிய இளம்பெண் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரிடம் தஞ்சாவூர் எஸ்பி ஆஷிஷ் ராவத்தும் ஒரத்தநாடு ஏஎஸ்பி சகுனாசும் நேரடியாக விசாரணை நடத்தி என்ன நடந்தது என வாக்குமூலத்தை கேட்டறிந்தனர். 23 வயசுக்கு ஒரு விக்டிம் கேர்ளுக்கு ஒரு 4 நபர்கள் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் உடனே போலீஸ் நம்ம 3 டீம் ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் டீம் நம்ம அக்யூஸ் செக்யூர் பண்ணக்காக நம்ம டைரக்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் டீம் நம்ம எஸ்ஓசி விசிட் பண்ணி அந்த ஏரியாவில் வில்லேஜில் யார் யார் அங்கே ஐ விட்னஸ் சாட்சி இருக்காங்க அந்த ஏரியாவில் ப்ளஸ் ஏதாவது மெட்டீரியல் க்ளூ இருக்குது அதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மேலும் இளம்பெண் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய 4 பேருக்கும் விரைவில் தண்டனை பெற்று தரப்படும் என்ற எஸ்பி ஆஷிஷ் ராவத் காதலன் கவிதாசன் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு குண்டா சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவன் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அக்யூஸ்க்கு மேலே ப்ரீவியஸ் ஒரு கேஸ் இருக்குது அது பட் ஃபர்தர் வி வில் பி இன்வெஸ்டிகேட்டிங் அண்ட் டியூ கோர்ஸ் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுவேன். ரேப் விக்டிம்க்கு ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கண்டிஷன் அவருக்கு மென்டல் ஸ்டேட் நம்ம பார்க்க அப்புறம் தான் டிசைட் பண்ணுவோம். இப்போ ரொம்ப ப்ரீ மெச்சூர் தான், அவர் ஒரு ரேப்க்கு அப்புறம் ரொம்ப ஆல்ரெடி ட்ராமாவில் இருக்கும். போதை ஆட்டி படைக்க நண்பர்களின் இச்சைக்கு இணங்க வைத்து தாமும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது ஒரத்தநாடு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.